श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் 234, 235 அண்டு 236 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஸ்லோகங்கள் நிர்யாதனா பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருந்தது. சென்ற வகுப்புல நாம கடைசியா தத்தாதிருஷோஹோ சரணயோஹோ பிரணிபத்யபர்த்துஹு பௌராஸ்த்வயா விதிருததயோஹோ பிரதிபன்ன சத்வாஹ பிராப்தாபிஷேக விபவாமபி பாதுகே த்வாம் ஆனந்த பாஷ்ப சலிலைஹி புனரபியசிஞ்சன் அப்படிங்கிறதான அந்த ஸ்லோகத்தோட பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, பாதுகாதேவி இந்த அயோத்தியா பட்டணத்து ஜனங்களா இருக்கா இல்லையா, அவ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். எப்போ ராமபிரான் மறுபடியும் எழுந்தருளி இந்த பாதுகையை சாற்றி கொண்டு அவரோட இந்த பாதுகையை சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றார். அது வரைக்கும் அவ விசாரப்பட்டுட்டே இருந்தா, இந்த ராமபிரானை இந்த பாதுகாதேவருடன் சேர்த்து எப்பொழுது பார்க்க முடியும் அப்படிங்கிற விசாரத்தை அவ பண்ணிட்டே இருந்தாலும் அந்த குறை இப்பொழுது தீர்ந்தது. ஏன்னா ராமபிரான் திரும்ப வந்து அந்த பாதுகைகளை சாற்றி கொண்டார். அப்படி பாதுகாதேவி உன்னை பெருமாளோட அந்த திருவடியில சாத்தின்னு சேர்த்து பார்க்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்றா, அவெல்லாம் ரொம்ப பரம சந்தோஷம் அடைஞ்சா. அதனால அவளுக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ஆனந்த கண்ணீர்னு சொல்லக்கூடிய அந்த பாஷ்ப சலிலைஹி அப்படிங்கிறது ஆனந்த பாஷ்ப சலிலைஹி, அவளுடைய ஆனந்த கண்ணீராலேயே என்ன பண்ணா, மறுபடியும் பாதுகாதேவி உனக்கு 2வது முறையாக பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சுவாமி இங்க வர்ணிக்கிறார் இந்த 233வது ஸ்லோகத்தின் மூலமாக. என்ன ஸ்லோகமா பார்த்தோம்? தத்தாதிருஷோஹோ சரணயோஹோ பிரணிபத்யபர்த்துஹு பௌராஸ்த்வயா விதிருததயோஹோ பிரதிபன்ன சத்வாஹா பிராப்தாபிஷேக விபவாமபி பாதுகே த்வாம் ஆனந்த பாஷ்ப சலிலைஹி புனரபியசிஞ்சத் அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமா அந்த விஷயங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 234. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்கோ, ஸ்லோகம் நம்பர் 234. என்ன ஸ்லோகம் அது என்னக்கா, மாதஸ்த்வயைவ சமயே விஷமேபி சம்யக் ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்ய ராமஹ சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹே சத்யப்ரதி ஸ்ரவதயைவ சகார ராஜ்யம். மாதஸ்த்வயைவ சமயே விஷமேபி சம்யக் ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்ய ராமஹ சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹே சத்யப்ரதி ஸ்ரவதயைவ சகார ராஜ்யம் அப்படிங்கிறது 234வது ஸ்லோகம். மாதா, அம்மா, தாயாராக இருக்கக்கூடிய பாதுகையே, ராமபிரான் இந்த அயோத்தியா பட்டணத்தை விட்டு போன அந்த சமயம் இருக்கு இல்லையா, அப்ப ரொம்ப கஷ்டமான சமயம். அந்த சமயத்துல நீ ஆட்சி பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த பரிபாலனம் என்ற விஷயம் அது யார் மூலமாக நீ செய்தா அப்படின்னாக்கா, பரதன் உன்னை அந்த ஆட்சியில அமர்த்தினதுனால
நீ அந்த விஷயங்களை, இந்த பூமியை காத்து கொடுத்தாய். இப்போ ராமபிரான் திரும்ப அந்த அயோத்தியாக்கே பிரவேசித்து பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்க போற. அந்த பட்டாபிஷேகத்தை ஏத்துட்டு அரசாள வேண்டும் அப்படிங்கிறது பரதனுடைய கோரிக்கை. பரதன் அந்த பாதுகையை ராமபிராணத்துல சமர்ப்பிச்சுட்டு பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும், அரசாள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ ராமபிராணத்துல ராமனை பிரார்த்திச்சான். அந்த ராமர் என்ன பண்றாருனாக்கா அப்படியே அதை ஸ்ரீ ராமன் அதை அங்கீகரித்தார் அப்படிங்கிறதாக இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ஏ மாதா, அம்மா, விஷமே சமயேபி, அந்த சங்கடமான காலத்திலும் கஷ்டம் ரொம்ப அப்போ அந்த சமயத்துல அப்பேற்பட்ட எப்பவுமே ஒரு ராஜ்ய பாரத்தை ஏத்துண்டு அந்த விஷயங்களை பண்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. இந்த தலைமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் எப்பவுமே. அப்படி அந்த சங்கட காலத்தில் நீ என்ன பண்ண, அந்த பூமியை வசுமதி அப்படின்னு அந்த பூமியை துவையைவ உன்னாலே என்ன பண்ணப்பட்டது, ராஜன்வதி நல்ல அரசு உள்ளதாக சமயக் நன்றாக அவலோக்கிய பார்த்ததும் ராமஹா ராமன் என்ன பண்றா அப்படின்னாக்கா சமக்ர பக்தேகே பூர்ண பக்தியுடைய பரதனை சஜீவனாய இந்த பிழைத்திருக்கும்படி செய்வதற்காக சத்திய பிரதிசர்வதையைவ இந்த 14 வருடம் கழித்தவுடன் இந்த ராஜ்யபாரம் வகிக்கிறேன் என்ற தன்னுடைய பிரதிஜை சத்தியமாக வேண்டிய காரணத்தினாலே நான் சொன்னார் இல்லையா ஏற்கனவே 14 வருடங்கள் பரதன் ராமபிரான் எங்க போனாலும் அங்கேயே தொந்தரவு பண்ணிட்டே பின்னால வந்துட்டே இருந்தான் இல்லையா, வந்து ஆட்சி ஏத்துக்கும்படி கேட்டான். ஆனா ராமர் என்ன சொன்னார், 14 வருடங்கள் கழியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கையும் இப்ப காப்பாற்றணும் இல்லையா, அதனால 14 வருடம் கழித்தவுடன் இந்த ராஜ்யபாரம் வகிக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய பிரதிஜை சத்தியமாக வேண்டிய காரணத்தினாலேயே ராஜ்யம் சகார அந்த அரசை ஏற்றார். அங்கதான் நம்ம முடிக்கிறோம். ராஜ்யம் சகார என்ன அர்த்தம், அந்த அரசை ஏற்றார். யாரு, ஸ்ரீ ராமபிரான். மாதஸ்துவையைவ சமயேபி விஷமேபி சம்யக், அந்த கஷ்டமான காலத்திலும் கூட நீ அந்த பூமியை உன்னால நல்ல அரசுள்ளதாக நன்றாக பார்த்து கொள்ளப்பட்டது. எதை, இந்த வசுமதியும் இந்த ராஜன்வதியும் வசுமதியும் அவலோக்கிய ராமஹா, அதெல்லாம் பார்த்துட்ட ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா சஜீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹே பூர்ண பக்தியுடைய பரதனை சஜீவனாய பிடித்திருக்கும்படி செய்வதற்காக சத்திய பிரதிஸ்ரவதையைவ என்ன அர்த்தம், ஏற்கனவே பிரதிஜை ஏற்றுக்கொண்டார். 14 வருடங்கள் கழித்து நான் அந்த ஆட்சி ஏற்றுக்கிறேன்னு சொன்னபடினால ராஜ்யம் சகார அரசை ஏற்றார். யாரு, ஸ்ரீ ராமபிரான். மாதஸ்துவையைவ சமயே விஷமேபி சம்யக் ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்கிய ராமஹ சஜ்ஜீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹே சத்ய பிரதி ஸ்ரவதையைவ சகார ராஜ்யம் அப்படிங்கிறது 234வது ஸ்லோகமாக நம்ம இப்ப பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தில் என்ன ஆகுதுனாக்கா ராமபிரான் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்காக ஏற்றுக்கொண்டார், அரசை ஏற்றார் அப்படிங்கிறதானது அந்த ஸ்லோகம். இதை தொடர்ந்து 235வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது, பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துஹு அபிஷேக ஜலார்த்ர மூர்த்தேஹே அம்சே யதார்கம் அதிவாஸ்ய நிஜைர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதா த்வயைவ. பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துஹு அபிஷேக ஜலார்த்ர மூர்த்தேஹே அம்சே யதார்கம் அதிவாஸ்ய நிஜைர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதா த்வயைவ அப்படிங்கிறது 235வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஏ பாதுகையே, பாதுகாதேவி, இந்த சக்கரவர்த்தி திருமகன் இருக்கானே ராமன், அவன் ராவணனை கொன்று திரும்ப இந்த அயோத்தியா பட்டணம் எழுந்தருளி பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார். இப்ப என்ன ஆறுது, அவருடைய தொழிலே பூமியை உன்னுடைய கீர்த்தினாலே அந்த வாசனை என்ன பண்றதா உடையதாக பண்ணி கஸ்தூரி போல வைத்தாள். ஓ, ஏற்கனவே பூமாதேவி பூமியை தாங்கின்னு இருக்கா. ரொம்ப அற்புதமான விஷயம் அது.
இப்போ அந்த பூமிக்கு மேல பாதுகாதேவி இருந்துட்டு அந்த எம்பெருமானையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த விஷயமானது நடக்குது. ஏற்கனவே பாதுகாதேவி எம்பெருமானுடைய திருவடி கீழே இருந்துட்டு பெருமான சத்தியா காமிச்சு தாங்கிட்டு இருக்கா. இந்த பூமியினுடைய பாரத்தையும் தாங்கிட்டு பெருமானையும் தாங்கிட்டு இருந்தா இல்லையா? அதே மாதிரியான விஷயமானது மறுபடியும் நடக்குது. ராமன் அயோத்திக்குள்ள பிரவேசித்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அரசு புரிய ஆரம்பிச்சுட்டார். அந்த பாதுகா ராஜ்யத்துல எல்லாம் பாக்குறாரு இல்லையா, எப்படிலாம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தா தானே தெரியும். ஏற்கனவே ஆட்சி பண்ணவா எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கறத நம்ம ஆட்சியில அமர்ந்தாதானே அதை பார்க்க முடியும். அந்த ரீதியில இப்ப ராமன் அந்த பாதுகா ராஜ்யத்துல எந்தவித விஷயம், அதாவது அக்கிரமமும் நடக்காமல் எல்லா நன்மைகளுமே உண்டாயிருந்தபடியால் அதன் புகழ் பூமியை சிறப்பித்ததான். யாரால? பாதுகாதேவி நீ ஆட்சி பண்ணதுனால அவருடைய புகழ் பூமி எங்கும் வியாபிச்சது. அது பிராமர் பார்க்கிற எந்த கெடுதலுமே நடக்காம இருக்கு. அப்படி பாதுகை சித்திரகூடத்துல இருந்து வந்து சிம்மாசனத்துல அமரல அப்படின்னாக்கா அந்த பரதராஜ்ய பரிபாலனம் செய்திருக்க மாட்டார். ஆகையினால ராமனுக்கு பூமியை காத்து கொடுத்தான் என்பது சேராது. இப்ப ஆனா என்ன நடக்கிறது? பாதுகை தான் கொடுத்தது அப்படிங்கிறது சொல்லப்படுறது. பூமியை ஆள்வது ராமனுக்கு ஒரு பெரிய அலங்காரமே என்று பெரும் இல்லையா, பெரும் பாரமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பாதுகாதேவி நீ அமைச்சு கொடுத்துட்ட. பரதன் ஆண்டு இருந்தா கூட அப்படி ஒரு பெருமை கிடைச்சிருக்காது. எந்தவித கஷ்டமும் இல்லாம எந்தவித அவப்பெயரும் இல்லாம அப்பேற்பட்ட இந்த பூமியை நீ ஆட்சி பண்ணி கொடுத்துட்ட. அதனால ராமருக்கு அந்த அரசனா அமர்றது அப்படிங்கிறது அலங்காரமே அப்படிங்கிறது பாரமே இல்லை இல்லையா? அது எப்படி இருந்தது? கஸ்தூரி போல் ஒரு வாசனைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய் இல்லையா அப்படிங்கிறதாக இந்த அதாவது கீர்த்தி கஸ்தூரி போல வைத்தாய் அப்படிங்கிறதாக இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிற. பாதுகாதேவி ராமபிரான் ஆட்சி எடுத்துட்டா கூட அவருக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்கல. ஏன்னா அவனுடைய கீர்த்தியானது புகழானது அப்படி வியாபிச்சு இருந்தது. அப்பேற்பட்ட இடத்துல நீ ராமனை மறுபடியும் அமர்ச்சிட்ட. மேலும் மேலும் ராமனுக்கு கஷ்டமே இல்லாம இல்லையா அப்படிதான் நீ வந்து பண்ணி கொடுத்தாய் அப்படிங்கிற வசத்தியா கொண்டாடுற. பாதாவணி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துஹு அபிஷேக ஜலார்திரமூர்த்தேஹே அம்சே யதார்கம் அதிவாஸ்ய நிஜைரேஷோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதா துவையைவ. இல்லையா? ஏ பாதாவணி, பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, அயோத்தியாம் புரீம், இந்த அயோத்தியா பட்டணத்தை பிரதிகதஸ்ய திரும்பி வந்து அடைந்திருக்கிறவரும், அபிஷேக ஜல பட்டாபிஷேகத்தினாலே ஆர்திர ஈரமா இருக்கக்கூடிய மூர்த்தை சரீரத்தை உடையவதா இருக்கக்கூடியவரும், பௌலஸ்திய ஹந்து ராவணனை கொன்றவருமான ஸ்ரீ ராவனுடைய அம்சே தோரிலே நிஜைஹி தன்னுடையதான யசோபிகி கீர்த்திகளாலே யதார்கம் தகுந்தபடி அதிவாசிய இந்த வாசனையை உண்டு பண்ணி வசுதா வசுதான அந்த பூமியானது கஸ்தூரிகேவ கஸ்தூரி போல அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அந்த வாசனையை உண்டு பண்ணிருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட வாசனை யாரால ஏற்பட்டது? துவையைவ உன்னாலேதானே நிகிதா வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதாக இங்க வசத்தியா கொண்டாடுறார். பாதாவணி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்திய ஹந்துஹு அபிஷேக ஜலார்திரமூர்த்தேஹே அம்சேயதார்கம் அதிவாஸ்ய நிஜைர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதா துவையைவ அப்படிங்கிறதாக 235வது ஸ்லோகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 236. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. யாசௌ சதுர்தச சமாஹ பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி வித்ருதா பவத்யா விந்யஸ்யதாம் ரகுபதேஹே புஜசைல சிருங்கே பூயோபி தேன சகிதாம் பவதி பபார. யாசௌ சதுர்தச சமாஹ பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி வித்ருதா பவத்யா விந்யஸ்யதாம் ரகுபதேஹே புஜசைல சிருங்கே பூயோபி தேன சகிதாம் பவதி பபார. சுவாமி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா அனுபவிச்சு எழுதியிருக்க. ஏன்னா எம்பெருமானுடைய விஷயமாக சுவாமி இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் பண்ணாம இருந்துட்டு இருந்தார் வெகு காலமா.
பாதுகைகளை பத்தி கொண்டாடுறது, பாதுகைகளை பத்தி எழுதுறது அப்படிங்கிறத வெகு காலம் பண்ணாம இருந்த இல்லையா. அதனால பெருமாளுக்கே ஒரு இடத்துல ஒரு கோபமானது இருந்தது. அந்த கோபத்தை போக்கும்படியாகத்தான் இந்த விஷயமானது சுவாமியை எழுதும்படி அவர் நியமிக்கிறார். ஏன்னா பாதாதிகேச பர்யந்தம் எம்பெருமான அவர் வர்ணிக்காத இடமே கிடையாது, வர்ணிக்காத ஸ்தோத்திரமே கிடையாது. ஆனா இந்த பாதுகைகளை மாத்திரம் விட்டுட்டார் இல்லையா. பீடத்தை கூட எழுதியிருக்கார், அந்த திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பீடத்தை பத்திலாம் கூட எழுதியிருக்கார். கேசத்தை பத்தி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எழுதியிருக்கார். ஆனா அந்த பாதத்துக்கும் பீடத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த பாதுகையில மாத்திரம் அவர் எழுதல. அதுல அவருக்கு ரொம்ப இதுவாகவே இருந்தது. அப்புறம் எம்பெருமானுடைய அந்த ஒரு இதை புரிஞ்சுண்டு அதற்கேற்ற மாதிரி அந்த ரங்கநாதனுடைய க்ஷேத்திரம், அவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சுவாமி அந்த பாதுகையின் விஷயமாக இந்த 1000 ஸ்லோகங்களை கொண்டாடுறார் அப்படி அற்புதமா. அதனால ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி அனுபவிச்சு எழுதியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லோகத்தை பார்த்தாலே புரியணும். பாருங்க 236வது ஸ்லோகத்துல, ஏ பாதுகையே, நீ இந்த 14 வருடங்கள் பூமியை மாத்திரம் தூக்கினார். அதன் பின்னர் என்ன பண்ற, ராமனை எழுந்துள்ள பிறகு பூமியை ஸ்ரீராமன் தொழிலை வைத்து ராமனையும் தூக்குகிறாய். அந்த பூமியினுடைய பாரத்தை ஏதாவது கால பரியந்தம் தாங்கின்னு இருந்தா, எப்போ ராமபிரான் 14 வருடங்கள் காட்டுக்கு போன பொழுது அந்த அயோத்தியாபுரின்னு சொல்லக்கூடிய பட்டணத்தை தன்னுடைய தோல்ல தாங்கிட்டு தூக்கி சுமந்து பிடிச்சிருந்தா. இப்ப ராமபிரான் வந்துட்டானே, பாரம் இறங்கித்தானே? இல்ல, இந்த பாரத்தெல்லாம் ராமன் மேல இறக்கிட்டு ராமனையும் சேர்த்து அவளே தாங்கினார். இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. யாசௌ சதுர்தசமாக பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி விதிருதா பவத்யா விந்யஸ்யதாம் ரகுபதேஹே புஜசைல சிருங்கே பூயோபி தேன சகிதாம் பவதி பபார. ஹே பாதுகே, பாதுகாதேவி, பதிவிப்ரயுக்தா. இப்போ அப்படின்னா என்னதுனாக்கா, கணவனை அதாவது நாயகனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய விப்ரயுக்தா, நாயகனை விட்டு பிரிந்திருக்கிற யாதொரு அசௌ இந்த பகவதி, பகவதினா யாரு, பூஜிக்க தகுந்தலா இருக்கக்கூடிய விஸ்வம்பரா. விஸ்வம்பரான இந்த பூமியானவள் பவத்யா, பவத்யான உன்னாலே சதுர்தச சமாஹா 14 வருடங்கள் வித்ருதா. வித்ருதான என்ன பண்ணப்பட்டது, இந்த பூமியானது தூக்கப்பட்டாலும், இந்த பூமியை 14 வருடங்கள் பாதுகாதேவி தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா இல்லையா. வித்ருதா தூக்கப்பட்டாலும் பவதி நீ தாம் அந்த பூமியை ரகுபதேகே ஸ்ரீராமனுடைய புஜ அந்த திருக்கைகளுடைய சைல மலையனுடைய சிருங்கே நுனியிலே விந்யஸ்தம் நாம வைப்பதுன்னு அர்த்தம். பூயோபி மறுபடியும் சரி வைத்தா பாரம் குறைஞ்சுதானா? இல்ல, பூயோபி என்ன பண்ற அப்படின்னாக்கா சிருங்கே இல்லையா, பூயத்தேன அந்த ராமனோடு சகிதாம் சேர்ந்திருக்கக்கூடிய தாம் அந்த பூமியை பபார. பபாரன்னு என்ன அர்த்தம், தாங்கினாய், பிடித்தாய், பறித்தாய் அப்படின்னா. அப்போ ஏதாவது கால பரியந்தம் ராமபிரான் 14 வருடங்கள் காட்டுல இருந்த சமயத்துல பூமாதேவியை இவள் தான் தாங்கி பிடிச்சுட்டு இருந்தா. இப்ப ராமன் வந்த உடனே அந்த பூமாதேவியினுடைய அந்த பாரத்தெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா ராமனிடத்துல கொடுத்துட்டு இல்லையா, இப்ப ராமனையும் சேர்த்து என்ன பண்ற, அந்த பூமியை பறித்தாய், தாங்கின்னு இருக்கமா அப்படிங்கிறதாக இங்க உசத்தியா அப்பேற்பட்டவள் இந்த பாதுகாதேவி அப்படிங்கிறதாக இங்க உசத்தியா கொண்டாடுற. யாசௌ சதுர்தச சமாக பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி விதிருதா பவத்யா விந்யஸ்யதாம் ரகுபதேஹே புஜசைல சிருங்கே பூயோபி தேன சகிதாம் பவதி பபார அப்படிங்கிறதாக 236வது ஸ்லோகமாக நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக இன்றைய தினம் நம்ம 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு இருக்கோம். ஏடா நிறைய ஸ்லோகம் எடுத்தாலும் அது ஒரு ருச்சி இருக்காது. ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய படிக்கலாம், அவகாசம் இருக்குங்கிறது வாஸ்தவமானதுதான். ஆனா நிறைய படிக்கலாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல நம்மளால பண்ண முடியாது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நம்ம ஒரு 3 ஸ்லோகமா எடுத்துட்டாலும் அதை நன்னா அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு அந்த ஸ்லோகத்தை வாசிச்சோம்னாக்கா அதனுடைய மகத்துவமே தனி. அதனால இன்றைய இது நம்ம 3 ஸ்லோகங்களை எடுத்தணும். இந்த 3மே நிர்யாதனா பத்ததி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்.
என்னென்ன ஸ்லோகம் பார்க்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு 234வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, மாதஸ்துவயைவ சமயே விஷமேபி சம்யக் ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்கிய ராமஹா சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹி சத்ய பிரதி ஸ்ரவதையைவ சகார ராஜ்யம். 235வது ஸ்லோகம், பாதாவணி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துஹு அபிஷேக ஜலார்தமூர்த்தேஹ அம்சே யதார்ஹம் அதிவாஸ்ய நிஜைர்யசோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதா த்வயைவ. 236வது ஸ்லோகம், யாசௌ சதுர்தச சமாஹ பதிவிப்ரயுக்தா விஸ்வம்பரா பகவதி விதிருதா பவத்யா விந்யஸ்ததாம் ரகுபதேஹ புஜசைலசுங்கே பூயோபி தேன சகிதாம் பவதி பவார. என்கிற இந்த 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம். தொடர்ந்து நான் சொல்ற ஒரே விஷயம், நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களெல்லாம் நன்னா பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு மறக்காம இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டே வந்து ஒரு பக்கம் மறந்துட்டே போறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால நன்னா அபியாசம் பண்ணுங்க. தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாः. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యోస్మి అడియన్.